குழலோசை சிறப்பு பல்சுவை நிகழ்ச்சி அமுதமலை மூலம் உங்களை மகிழ்விக்க வருகின்றது. இந்நிகழ்ச்சியில் ஆன்மீகம், ஆரோக்கியம், சுய முன்னேற்றம் போன்ற பல அம்சங்கள் உங்களை ஊக்குவிக்க உள்ளது. என்றும் போலென்றும் பல சுவையான அம்சங்களுடன் உங்களை நாடி வருகின்றது குழலோசை. அமுதமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருந்து அன்பு வணக்கங்கள். முதலில் அன்பு கடல், அமைதிக்கடல், கருணைக்கடலான நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது திருக்குறள். வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இம்மை மறுமை என்பன போன்று இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்து அறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகில் உயர்ந்ததாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது சகோதரி ரஞ்சினி அவர்கள் பல இனிமையான ஞான கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வார். கேட்டு மகிழுங்கள். இன்றைய நாள் அற்புதமான நாள். இறைவன் தந்த பரிசு. மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நாம சாப்பிடக்கூடிய உணவானது இந்த உடலுக்கு சக்தியை தருதோ, அதே போல நம் மனசுல நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நம்ம மனசுக்கு சக்தியை கொடுக்குது. மனசு சங்கடம் அடையிறதோ இல்ல சந்தோஷம் அடையிறதோ அதற்கு காரணமே நம் மனசுல வரக்கூடிய எண்ணங்களுடைய குவாலிட்டியை வச்சுதான். நல்ல எண்ணங்களா, ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணங்கள், ஒரு அன்பான எண்ணங்கள் நம்ம மனசுல வரும் பொழுது கண்டிப்பா நம்ம மனசுக்கு ஒரு ஊட்டச்சத்து கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்துல அனாவசியமான எண்ணங்கள் நம்ம மனசுல வரும் பொழுது மற்றவரை பற்றியோ இல்ல நடந்து முடிந்த ஏதாவது ஒரு கஷ்டமான சம்பவத்தை பற்றியோ நம்ம நினைச்சு பார்க்கும் பொழுது கட்டாயமா நம்ம மனம் சோர்வடைகிறத அனுபவம் நம்ம செஞ்சிருக்கோம். அதனால எண்ணங்கள் தான் மனதிற்கான உணவு. எப்படி நம்ம உணவு சாப்பிடும் பொழுது ஒருத்தர் வேக வேகமா சாப்பிட்டாருன்னு வைங்க, அரைச்சு முழுங்காம அப்படியே முழுங்கினாரு அப்படின்னா, ரொம்ப அதிகமா சாப்பிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த உடல்ல ஜீரண மண்டலம் ரொம்ப சிரமப்படும். அந்த ஓவர் ஈட்டிங் பண்றதுனால வயிற்றுல ஏதோ ஒரு வலி வந்த மாதிரி இருக்கும், ஒரு பாரமா இருக்கலாம், ஒரு வயிற்று உப்புசம்னு சொல்லுவாங்க. பிறகு அது கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமா உருவாகலாம். அதெல்லாம் நம்ம உடல் நமக்கு ஒரு சிக்னல் காமிக்குது, கொஞ்சம் கம்மியா சாப்பிடு, அதிகம் சாப்பிடாத, நல்லதை சாப்பிடுன்னு நமக்கு அது சிக்னல் காமிக்குது. அது எவ்வளவு தூரம் நம்ம மதிச்சு இந்த உடலுக்கு தகுந்த உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்க தான் கேட்டுக்கணும். அதனாலதான் சொல்லியிருக்காங்க, நீ உணவை குடி, நீரை, அதாவது நீர் ஆகாரங்களை நீ சாப்பிடு அப்படின்னு. உணவை நல்லா அரைச்சு கூழாக்கி அப்புறம்தான் முழுங்கணுமா. அதே மாதிரி நீர் ஆகாரத்தை வாயில வச்சு நல்லா சுவைச்சு அதுக்கப்புறம் தான் முழுங்கணும். இப்படி செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஜீரணம் ஆகும், நமக்கு சக்தி கிடைக்கும். நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு இந்த உடலுக்கும் நல்ல ஒரு சக்தி, அந்த நீண்ட நாள் அது உழைக்கிறதுக்கு அதற்கான சக்தி கிடைச்சிடுது. அதே போல இப்போ மனம்னு பார்க்கும்போது மனசுக்கு எந்த மாதிரியான உணவை நீங்க கொடுக்கறீங்க? ஏன்னா மனம் போல் வாழ்வு தானே. இன்னைக்கு மனசு எந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோ அதை வச்சுதான் இன்னைக்கு எனக்கு திருப்தியான வாழ்க்கையோ இல்ல அதிருப்தியான வாழ்க்கையோ அமையுது. அப்போ நீங்க மனசை எப்படி வச்சிருக்கீங்க, மனசுக்கு என்ன உணவு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, அத கொஞ்சம் சற்று நின்று கவனிச்சு பாருங்க. சில பேர் தினமும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷனை உள்ள வாங்கி போட்டுக்கிறாங்க. அவங்கள பத்தி இவங்கள பத்தி ஊர் உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்
இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அனாவசியமான பல இன்ஃபர்மேஷன்களை வாங்கி வாங்கி உள்ள போட்டுக்கிறாங்க மனசுக்குள்ள. அப்ப என்ன ஆகும்? எப்படி ஓவர் ஈட்டிங் பண்றதுனால ஒரு வயிற்றுல ஒரு ப்ளோட்டிங் சென்சேஷன் ஃபீல் ஆகுதோ, அதே போல மனசுல அனாவசியமான ஒரு இன்ஃபர்மேஷனை உள்ள போட்டுக்கும் பொழுது மனசுலையும் ஒரு அஜீரண கோளாறு ஏற்படுது. அதாவது ஒரு மென்டல் இன்டைஜஷன் சொல்லலாம். மனசு எப்படி இருக்குன்னா ஒரு விதமா பாரமா அனுபவம் ஆகுது. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாம் பிளான் பண்ணாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நாம் எல்லாரும் மீட் பண்ணி. நம்ம எல்லாரும் பிளான் பண்ணுவோம்னு அவங்க பிளான் பண்ணாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றதுக்கு. எல்லாரும் சேர்ந்தாச்சு. அவங்க எந்த விஷயத்துக்காக அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்களோ, எந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு அவங்க முடிவு செஞ்சுருந்தாங்களோ, அந்த கான்வர்சேஷன் டிலே ஆகிட்டே இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அத்தனை பேருமே அவங்கவுங்க மொபைல் ஃபோனை நடுவில் எடுத்து அதில் மெசேஜ் செக் பண்ணுறதோ, அதுக்கு ரிப்ளை அனுப்புறதோ, ஃபேஸ்புக் அப்டேட் பண்ணுறது, இப்படி அந்த விஷயங்கள்ல அவங்க நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க கான்வர்சேஷன் டிலே ஆகிட்டே இருந்தது. இது மாதிரி எத்தனை தடவை நாம எத்தனை பேரிடத்துல நம்ம இந்த காலத்துல நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு ஃபேமஸ் கடல் வாழ் உயிரினங்களினுடைய ஒரு கண்காட்சியகம், ஒரு நல்ல ஒரு அக்வேரியம், அதற்கு போயிருந்தோம். அங்கே குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அலவுடு. அங்கே எல்லாரும் ஒரு குரூப் உள்ள எல்லாம் பார்த்துட்டு இருந்தது. அதில் நம்ம நோட்டீஸ் பண்ணும் போது ஒரு விஷயம் கவனித்தோம். என்னன்னா, அதிலிருந்து முக்காவாசி மனிதர்கள் அவங்க அந்த மீன்களை ஃபோட்டோ எடுக்கிறதும், அது உடனே வாட்ஸ்அப் அனுப்புறதும், இப்படி செல்ஃபி எடுக்கிறதும், இதிலேயே அதிக நேரத்தை செலவிட்டாங்க. எவ்வளோ அழகான அந்த கடல் வாழ் உயிரினங்கள், விதவிதமான சைஸ்ல, விதவிதமான கலர்ல அழகா இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அதை பார்த்து அந்த ரசிச்சு அந்த இன்பத்தை முழுமையா எடுக்காம இதிலேயே ஈடுபட்டு இருக்காங்க. பாருங்க, வாழ்க்கையினுடைய உண்மையான மகிழ்ச்சிய இந்த டெக்னாலஜி நமக்கு தடங்கலா அமையுது. அந்த மகிழ்ச்சியை அனுபவம் செய்ய விடாம, மனித உறவுகள்ல இருக்கக்கூடிய அந்த இனிமை தன்மைய அனுபவம் செய்ய விடாம இந்த டெக்னாலஜி ஓவர்டேக் பண்ணிடுறத தற்காலத்துல நம்ம அதிகம் பார்க்கிறோம். இது இன்ஃபர்மேஷன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கணுமா, ஒரு வினாடியில உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைச்சிருது கையிலே. நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு நபரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கலாம். பல மனிதர்களை பற்றியும், ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மூலையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களை பற்றிய விஷயமா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அவசியமான பல விஷயங்களோடு சேர்ந்து பல அனாவசியமான இன்ஃபர்மேஷனையும் பலரும் உள்ள போட்டுக்கிறாங்க. அது அவர்கள் பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அது அவர்களால தவிர்க்கவே முடியாததா ஆயிடுது. பல அனாவசியமான உலகத்தினுடைய நியூஸ், பல மனிதர்களை பற்றிய நியூஸ், நமக்கு அதெல்லாம் எவ்வளவு தூரம் தேவைன்னு நம்ம பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தேவையா, நம்மளை முன்னேற்றக்கூடியதா இருக்குமா அப்படிங்கிறத கட்டாயம் கவனிச்சு தானே ஆகணும். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தான் மனசுக்கான உணவு. அப்படி ஒரு சில பேர் இந்த வேண்டாத அனாவசியமான ப்ரௌசிங், இந்த விஷயங்கள்ல இன்ஃபர்மேஷன் அப்லோடிங்லேயே அவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் நீங்க ஸ்மார்ட் போன்ல இருந்து விலகிருங்கன்னு மட்டும் சொல்லி பாருங்க. அவங்களுக்கு ரொம்ப எப்படி சாப்பாட்டு பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்கை பிடுங்கி ஒளிச்சு வச்சு கிடைக்காம மாதிரி பண்ணா எப்படி ஒரு பதட்டம் அடைவாங்க. அந்த மாதிரியான ஒரு பதட்டம், ஒரு ஆங்ஸைட்டி அனுபவம் பண்றாங்க அவங்க. இது ஒரு புது விதமான ஒரு செப்பரேஷன் ஆங்ஸைட்டி. சைக்காலஜிஸ்ட் அந்த ஒரு டேர்ம் கொடுக்குறாங்க. இந்த அளவிற்கு சில பேர் அடிமையாகி இருக்கலாம். ஏதாவது ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ்லயோ இல்லை நிறைய பெர்சன்டேஜ்லயோ நீங்க இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கு அடிமையாகி இருக்கீங்களா அப்படின்னு சோதனை செய்து பாருங்க. இப்போ நமக்கு டெக்னாலஜி தேவைதான். இப்ப எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான இப்படி ஒரு சூழ்நிலையா மாறிக்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்காக நம்ம செலவிட்டு தான் ஆகணும். அந்த ஸ்கிரீன் டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதை தவிர
அனாவசியமான தேவையற்ற விஷயங்களில் என்னுடைய மனதை நிரப்பிக் கொள்கின்றேனான்னு செக் பண்ணணும். அதுக்கு அடிக்ட் ஆகியிருந்தா அதிலிருந்து நம்ம உடனடியாக நம்ம விலகணும். அதிலிருந்து விலகிறதுக்கு முதல்ல என்ன தெரியுமா? முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும், எஸ் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் அடிக்ட் ஆகியிருக்கேன், ஐ ஆம் இன்ஃபோஹாலிக், ஐ ஆம் டெக்னோஹாலிக் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து அனாவசியம், எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவையில்லைங்கிறதையும் இதை ரியலைஸ் பண்ணணும். இப்படி நாம தனக்குத்தானே செக்கிங் பண்ணி சோதனை பண்ணி அதிலிருந்து விலகிறதுக்கான முயற்சியில நம்ம இறங்கணும். ஒரு நாள் ஒரு முடிவில் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்க ரெகுலர் ஒர்க், உங்களுடைய அலுவலக வேலையை தவிர நான் சொல்றேன் மற்ற விஷயங்கள்ல எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்க கலெக்ட் பண்ணீங்களோ அதுல எவ்வளவு சதவீதம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு கொஞ்சம் சோதிச்சு பாருங்க ஒரு நாளுடைய எண்டில். அப்போ ஒரு 5-10% தான் உங்களுக்கு ஞாபகமே இருக்கும் நீங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ல. அந்த 5-10%லையும் எவ்வளவு தூரம் அதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமானதா இருந்துன்னு சோதனை பண்ணி பாருங்க. அது அதிக சதவிகிதம் அது அனாவசியமானதாக இருந்தது அப்படின்னா அது நம்ம உள்ள போட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆகவே நாம ஏன் ஒரு ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாது? ஸ்மார்ட் போன் ஃபாஸ்டிங்னு சொல்லலாம், இல்லை டிஜிட்டல் ஒரு ஃபாஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம ஏன் ஒரு விரதம் ஏன் இருந்து பார்க்கக்கூடாது? ஒரு வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா? அடடா, அதெல்லாம் நம்மால முடியாத காரியம். ஒரு நாள் நம்மால அவ்வாறு இருக்க முடியுமா? அதெல்லாம் முடியாத காரியம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? சரி, பரவாயில்ல. ஒரு வாரத்துல ஒரு அரை நாள் நீங்க ஸ்மார்ட் போன்லேருந்து விலகி நீங்க இருப்பீங்களா? அதாவது கண் முழிச்சிருக்கும் போது நீங்க அரை நாள் விலகி இருந்து நீங்க இருக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் நீங்க காலை எழுந்திரிச்சதுல இருந்து பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமாவது நீங்க இந்த மொபைல் ஃபோன் ஃபாஸ்டிங், இந்த செல்போன் விரதம் இருந்து பார்க்கலாமே. அந்த நேரத்தில் நல்ல நல்ல விஷயங்களை நீங்க கண்ணால ஏதாவது பார்த்து படிங்க, இல்லை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீங்க தியானம் பண்ணுங்க, இல்லை கொஞ்ச நேரம் நீங்க இயற்கையோட நீங்க கலந்து உடற்பயிற்சி செய்யுங்க. இப்படி காலையில நல்ல ஒரு சத்தான உணவு நம்ம மனசுக்கு கொடுத்துக்கலாம் தானே. இல்ல அதுவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? டு பிகின் வித் 1 மணி நேரத்துல நீங்க ஒரு 5 தடவை நீங்க வந்து செல்போனை செக் பண்ணுவீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு 1 தடவை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்படி ஏதோ ஒரு சின்ன பெரிய ஒரு செல்போன் விரதம் இருந்துதான் நம்ம வந்து பார்க்கலாமே. இன்றைக்கு நாம 3 விஷயங்களை நம்ம செக் பண்ணுவோம். 1 ஃபைண்ட் அவுட், 2வது ரியலைஸ், 3வது சேஞ்ச். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? உங்களுடைய ரெகுலர் அலுவலக வேலை இல்லை மற்ற முக்கியமான வேலைகளை தவிர மற்ற என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க கலெக்ட் பண்றீங்க, உங்க இன்டர்நெட் மூலமாக, டெலிவிஷன் மூலமாகவோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க கலெக்ட் பண்றீங்க ஒரு நாள்ல, இதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. 2வது, அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ல எவ்வளவு % பயனுள்ளதாக உங்களுக்கு இருந்தது, உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதா எவ்வளவு % இருந்தது, அதுக்கப்புறம் எவ்வளவு % அனாவசியம், வேஸ்டா, என்னுடைய டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது. இதை வந்து நீங்க ரியலைஸ் பண்றீங்க. 3வது சேஞ்ச். எவ்வளவு நிமிடங்கள் நீங்க அனாவசியமான ஒரு இன்ஃபர்மேஷன், உங்க டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ற மாதிரி நீங்க செலவழிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி தவிர்க்கலாம், அந்த நேரத்துல என்ன நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத திட்டமிடுங்கள். ஏதாவது கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் நீங்க அதுல கொண்டு வரலாம். அதே நேரத்துல அனாவசியமான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ற அதே நேரத்துல நான் என்ன
கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். வெதர் இட் பி ஃபிசிக்கல் எக்ஸசைசஸாக இருக்கலாம், ப்ரீதிங் எக்ஸசைசஸாக இருக்கலாம், இல்லை குழந்தைங்களோட விளையாடுற விஷயமா இருக்கலாம், இல்லை ஃபேமிலியோட நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஹாபீஸில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கலாம். எந்த விதத்தில் எந்த ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி, ஏன் இதை கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோன்னா அது உங்களுக்கு என்றைக்குமே ஒரு விஷயத்தை புதுமையான ஒரு உணர்வை கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். அது இன்னும் உங்களுடைய மன நிலையை மகிழ்ச்சியாக இருக்க வைக்கும், மனதிற்கு ஒரு சத்தான உணவு கிடைச்ச மாதிரி, டானிக் கிடைச்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தனிமையில் அமர்ந்து சோதனை செஞ்சு பாருங்கள். கட்டாயமாக அதன் மூலமாக நம்முடைய மனசினுடைய சக்தியை நம்ம அனாவசியமாக வேஸ்ட் பண்ணுறதை நம்ம தவிர்க்க முடியும். மனசுக்கு நல்ல போஷான உணவை நம்ம கொடுத்து நல்ல சக்திசாலியாக நம்ம ஆகுவோம். நம்மளுடைய அனாவசியமான ஸ்க்ரீன் டைமை நம்ம குறைப்போம். நம்முடைய குடும்பம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட நம்ம எந்த விதத்தில் அதிகமாக நேரத்தை, அதிகம்னு சொல்கிறத விட நல்ல குவாலிட்டி டைமை நம்ம செலவிட முடியும் அப்படிங்கிறத நம்ம திட்டமிடுவோம். வாழ்க்கையினுடைய அற்புதமான அந்த உறவுகளின் அன்பின் மகிழ்ச்சியை நாம் அனுபவம் செய்வோம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. சமீபத்தில் நாம் எல்லாரும் நம் நாட்டினுடைய சுதந்திர தின விழாவை நம்ம கொண்டாடினோம். உண்மையான சுதந்திரம் அப்படின்னா என்ன, இதை பற்றி நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம் மனதளவிலும் சுதந்திரத்தை நாம் அனுபவம் செய்வதுதான். பலரும் பல வேண்டாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். பலர் வேண்டாத எண்ணங்களுக்கு அடிமையாகி இருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு அனாவசியமாக கவலைப்படுவது, அதுவும் ஒரு பழக்கம்தான். இந்த உலகத்துல பலவிதமான அடிமைத்தனத்தை பத்தி நம்ம பேசலாம். புகைப்பிடிப்பதற்கு அடிமையாக இருக்காங்க, மது அருந்துவதற்கு அடிமையாக இருக்காங்க. இப்படி நம்ம பல ஒரு பழக்க வழக்கங்களுடைய ஒரு அடிமைத்தனத்தை பற்றி நம்ம பேசுறோம். ஆனா ஒரு அடிமைத்தனத்தை பற்றி நம்ம முற்றிலும் நம்ம மறந்துட்டோம். இல்லை சொல்ல போனா அதை அடிமைத்தனமாகவே நம்ம நினைக்கல. அது என்ன அப்படின்னா கவலைப்படுவதற்கு அடிமையாகுவது, வரி அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் நீங்க பார்த்திருந்திருக்கலாம், அவர்கள் எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அந்த கஷ்டங்களையே சொல்லிக்கிட்டு வருத்தப்படுறதே அவங்களுடைய பழக்கமாக இருக்கும். அவங்க நெத்திய சுருக்கிக்கிட்டு அவங்க கவலை மந்திரம்தான் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, இது என்ன ஆகுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு, இப்படி இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம கவலைப்படாம இருக்க முடியுமா, இதெல்லாம் என்னது அவருடைய கவலை மந்திரம். இப்படி பலரும் பல விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறதுல கூட எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அதற்கு அடிமையாக ஆகியிருக்காங்க. ஏன் கவலைக்கு அடிமையாக ஆகியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவர்கள் அந்த கவலைப்படுவது ஒரு இயல்பான விஷயமா நினைச்சுக்கிட்டாங்க. அது வாழ்க்கையோடு ஒன்றிய விஷயமா நினைச்சிட்டாங்க. கவலைப்படுறது நியாயம்தானே அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இப்படி அனாவசிய கவலை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உங்க மனசுல இந்த கேள்வி வரலாம், அப்ப அவசியமான கவலைன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு. சில பேருக்கு கவலைப்படுவது அவசியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. பையன் டியூஷன்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆகுது, 1/2 மணி நேரம் லேட் ஆகுது, 1 மணி நேரம் லேட் ஆகுது, அப்புறம் வரான். அப்போ உடனே பதட்டத்தோட ஒரு கால் பண்ணி சொல்லக்கூடாதா, இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு, நான் எவ்வளோ கவலைப்பட்டு போயிட்டேன் தெரியுமா, பயந்தே போயிட்டேன் தெரியுமா. அப்போ அந்த டீனேஜர் பாய் என்ன சொல்றான், ஏம்மா அனாவசியமா கவலைப்படுற, என்னை பத்தி எதுக்கு நீ அனாவசிய கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதற்கு அந்த அம்மா ரிப்ளை பண்றாங்க, உன் மேல எனக்கு அன்பு இருக்குடா, கவலைப்படாம இருக்க முடியுமா. அப்போ என்ன அங்க ஒரு செய்தி வழங்கப்படுது,
அன்பு இருந்தால் கவலைப்படுதல்ங்கிறது இயல்பு அப்படின்னு. குழந்தையா இருக்கும் பொழுது எதையும் மனசுல வச்சுக்கிட்டெல்லாம் குழந்தை கவலைப்படாது. அது பெருசா ஆக ஆக அம்மா அப்பா, தன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள், சந்திக்கக்கூடிய மனிதர்கள் பல விஷயத்துக்கு கவலைப்படுவதை பார்த்து, அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு அவங்க கவலைப்பட்டு வருந்தி கொண்டிருப்பதை பார்த்து, ஓ, வருந்துவது சகஜம்தான், படலாம் அப்படிங்கிறத கத்துக்குது. அப்போ அந்த ஒரு டீனேஜர் பாய் கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க, ஏண்டா உன் மேல எனக்கு அன்பு இருக்கு, நான் கவலைப்படாம இருக்க முடியுமா? இது மாதிரி அடிக்கடி கேட்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் ஒரு 2 முக்கியமான ஒரு பாடத்தை கத்துக்கிறான். ஒன்று, கவலைப்படுவது என்பது அன்பு. இரண்டாவது, கவலைப்படுவது நல்லது, இயல்பான விஷயம். இந்த 2 லெசன்ஸ் அவனுடைய லைஃப் லாங் லெசனாக அமைஞ்சிடுது. கவலைப்படுவது நல்லது அல்ல. எல்லோருக்குமே தெரியும், இந்த கவலைப்படுவதோ இல்லை டென்ஷன் ஆகிறதோ அதெல்லாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் எவ்வளவு கெடுதல் விளைவிக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே அனுபவம் ஆகியிருக்கும். நம்முடைய அந்த உடலுடைய சக்தியை அது குறைச்சிடுது, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட குறைச்சிடுது. இப்படி நிறைய ஆராய்ச்சிகள் கூட பண்றாங்க. அப்ப கவலைப்படுவது நல்லது அல்ல. அதே நேரத்துல கவலைப்படுவதுங்கும் போது அங்க என்ன இருக்குன்னா, அங்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு. அந்த கவலைக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒருவித பயம் இருக்கு. சில நேரங்கள்ல ஒரு சுயநலமும் கூட கலந்து இருக்கும். அதனால கவலையில நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு. ஆனா அன்புங்கும் போது அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அங்க இந்த நெகட்டிவிட்டிக்கு இடம் இல்லை. அன்புங்கிறது வேறு, கவலைப்படுதல் என்பது வேறு. கவலை இந்த பயம், சுயநலம்ங்கிற ஒரு சில உணர்வுகள்ல இருந்து எழும்பக்கூடிய ஒரு உணர்வு அது. ஆனா அன்பு அப்படிங்கும் போது அங்க அக்கறை தான் இருக்கும். அக்கறை வேறு, கவலைப்படுதல் வேறு. அப்ப அக்கறை அப்படிங்கும் பொழுது, அந்த கேர் எடுக்கிறது அப்படிங்கும் பொழுது, எதிரில் இருக்கிறவங்களுடைய ஒரு சூழ்நிலையும் புரிந்து கொள்வது. இரண்டாவது, அவர்கள் தவறிழைக்கும் பொழுது அதை அவர்களுக்கு அன்போடு நம்பிக்கையோடு அவர்களுக்கு புரிய வைப்பது. பதட்டம் அங்க இல்லை, நம்பிக்கையோடு புரிய வைப்பது. இதுதான் அக்கறைங்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. இந்த மாதிரி கவலைப்படுதல்ல நீங்க கொஞ்சம் சற்று நின்று கவனிச்சு பாருங்க. நீங்க அனாவசியமா கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய எனர்ஜியை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது போல. ஏன்னா நாம் ஏன் நம்ம அனாவசியமான இந்த சிந்தனைகள்ல நம்ம ஆத்ம சக்தியை வேஸ்ட் பண்ணணும்? அப்ப அவசியமான செயல்களுக்கு நமக்கு சக்தி இல்லாம போயிடும். ஏன்னா கவலைப்படும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தி அப்படியே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது பூதாகரமா நெகட்டிவா ஒரு இமேஜினேஷன்ல போயிடுறாங்க. சூழ்நிலைங்கிறது ஒண்ணு நடந்திருக்கு, ஆனா அதை பற்றி அவர்கள் சிந்தனை பண்ணி பண்ணி அதை பூதாகரமா பெரிய ஒரு இமேஜினேஷன் பண்ணிடுறாங்க. பலரும் இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணி நெகட்டிவா இமேஜினேஷன் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியை நம்ம வேற நல்ல விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்தலாமே. அப்ப நமக்கும் நன்மை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதுல நன்மை இருக்கும் தானே. ஆகவே இந்த கவலைப்படக்கூடிய இந்த பழக்கம் உங்களிடம் இருக்கின்றது என்றால், இந்த பழக்கத்திலிருந்து இப்ப நம்ம விடுதலை அடையணும். உண்மையான ஒரு சுதந்திரத்தை மனம் அனுபவம் நம்ம பண்ண வைக்கணும். அப்ப அதற்கு நாம் என்ன செய்யலாம்? முதலாவது, உங்களுக்கு மனசுல கவலை வரும் பொழுது உடனே கவனம் வைங்க. உங்க மனசுக்குள்ள என்ன இமேஜினேஷன் வந்திருக்குன்னு, என்ன கதை உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன இமேஜினேஷன்
வளர்ந்துருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. அதை உடனடியாக அந்த இமேஜினேஷனை ஸ்டாப் பண்ணுங்க. பூதாகரமாக போகக்கூடிய அந்த இமேஜினேஷனை ஸ்டாப் பண்ணுங்க. இரண்டாவது, எப்படி அந்த இமேஜினேஷன் வந்து அப்படியே ஒரு நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து போயிருக்கும், அப்போ அதை இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் இமேஜினேஷனில் கொண்டு போகலாமே. எப்போ மனசு நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீமுக்கு போகுதோ அதே மனசை நீங்கள் பாசிட்டிவ் எண்டுக்கும் நீங்கள் வந்து கொண்டு போகலாமே. அப்போ உங்களுடைய மனசில் பாசிட்டிவான ஒரு பிக்சர், ஒரு இமேஜினேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. அப்போ அந்த கவலையினுடைய அந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த நெகட்டிவ் பிக்சரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அதை நீங்கள் பாசிட்டிவ் இமேஜினேஷனுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க. அப்புறம் நம்ம பாசிட்டிவாக இமேஜினேஷன் பண்ணால் அது நடந்துருமா அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கலாம். நாம் எதை நம்ம நினைக்கிறோமோ, திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறோமோ, அதனுடைய ஒரு அதிர்வலைகளை தான் நம்ம இந்த உலகத்தில் பரப்புகிறோம். நாம் என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்பி வரும். அப்படி இருக்கும்பொழுது நாம் ஏன் பாசிட்டிவாக நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணக்கூடாது? அது நமக்கு இந்த மொமெண்ட்லேயும் மனசுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு தாக்கம் இருக்குது, வரப்போகுது, வரலாம். அப்படிங்கும் போது அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது? அடுத்தது, மூன்றாவது, உங்களுக்கு நிறைய கவலை மனசு இருக்கா? அப்போ என்ன செய்யலாம் நீங்கள் அப்படின்னா, கவலைப்படுறதுக்குன்னு நீங்கள் ஒரு நேரம் ஒதுக்கிக்கோங்க. கவலைப்படுறது உங்களுக்கு விருப்பமா? சரி, கவலைப்பட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு நேரத்தை அதுக்குன்னு தனியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரி டைம். சரி, அந்த நேரத்தில் உட்காந்து இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் சொல்லலாம், ஒரு டைம் ஒன்று நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த என்னென்ன கவலைகள் இருக்குது அப்படிங்கிறத உட்காந்து நீங்கள் ஒரு பேப்பரில் லிஸ்ட் அவுட் பண்ணி 1 2 3 லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது, அதுக்குன்னு நேரம் ஒதுக்கும் பொழுது, லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கும் பொழுது, நீங்கள் நிறைய நேரம் கவலைப்படக்கூடிய அந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுறீங்க. கொஞ்சம் உங்களால் வந்து விலகி இருக்க முடியும். அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஒரி டைம் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த கவலைக்கான ஒரு காரணம் என்ன? தனக்குத்தானே செல்ஃப் டாக் பண்ணி பார்த்துக்கோங்க. தனக்குள்ளேயே பேசிக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் நீ கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி வருத்தப்படுறியே, இதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. இதெல்லாம் வந்து அனாவசியமான சிந்தனை. அதனால் இதை பற்றி நீ ஒன்றும் கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரியான ஒரு இமேஜினேஷனுக்கு முற்றுப்புள்ளி வை. எல்லாவற்றிலையுமே ஏதோ ஒரு நன்மை அடங்கி இருக்கு. இப்படி தனக்குத்தானே பேசிக்கொள்ளணும். என்னால் இதை வந்து சரி செய்ய முடியும். இப்படி தனக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டாக் பண்ணிக்கணும். இப்படி செல்ஃப் டாக் பண்ண ஒரு பாசிட்டிவான ஒரு செல்ஃப் டாக் தனக்குள்ளேயே வந்து பேச பேச அந்த கவலை அப்படியே ஒரு ஃபேடான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு மருந்து மாதிரியும் அது வந்து வேலை பண்ணுது அந்த செல்ஃப் டாக். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தியானம்ங்கிறது. நம்ம தியானத்தில் உட்காரும் பொழுது நாம கான்ஷியஸாக நம்ம நல்ல எண்ணங்களை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து நல்ல எண்ணங்களை உற்பத்தி பண்ணுறதுனால நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலை அப்படிங்கிற அந்த ஒரு பாரம் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அதனால தான் தியானம் ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்கிறோம். தியானத்தில் நீங்கள் கடவுளை நினைச்சாலும் சரி, கடவுளனுடைய நினைவில் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலும் சரி, அப்படியே ஒரு ஓய்வு அனுபவம் ஆகுது. இவ்வாறு தியானம் மூலமாக நம்ம மனதுக்கு ஒரு ஓய்வை நம்ம வந்து கொடுத்துக்கணும். அதே நேரத்தில் சக்திசாலியாகவும் நம்ம மனசை நம்ம ஆக்கிக்கொள்கிறோம். ஒரு நாளில் இறுதியாக இந்த கவலைப்படுறதுனுடைய பழக்கத்தை நம்ம போக்குறதுக்கு இறுதியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஊக்கம் உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே நம்ம கேட்கறது. இது நமக்குள்ள எப்பவுமே ஒரு மனசுல ஒரு எம்பவர்மெண்ட் அதை வந்து கொடுக்கும். இப்போ மனசு வந்து சக்திசாலி ஆச்சு அப்படின்னா அங்கே பலவீனம் அடையிறதுக்கு
அனாவசியமான கவலைகளால் பலவீனம் அடையிறதுக்கு அங்கே வாய்ப்பு குறைவு. அதனால் இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்து தன்னைத்தானே செக் பண்ணி பாருங்க. முதலாவது கேள்வி, எந்த 3 விஷயங்களுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்க? லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இரண்டாவது, அந்த கவலைப்படும் பழக்கத்தை எவ்வாறு முறியடிக்கப் போகின்றீர்கள்? அந்த கவலைப்படும் பழக்கத்தை இப்போ நம்ம பார்த்த ஒரு சில டிப்ஸ்னுடைய ஆதாரத்தில் எதை பயன்படுத்தி அந்த பழக்கத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்க? மூன்றாவது, இன்னைக்கு இருந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று பண்ணி பாருங்களேன். என்னன்னா, இந்த கவலை பற்றியே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் பாருங்கள். அது வீட்டில் நடந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நடந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒர்க் பிளேஸ்னுடைய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் ஒரு 4 பேர் ஒரு 3 பேர் கூடி அவங்க கவலையான ஒரு கான்வர்சேஷன்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருந்து பாருங்கள். தன்னைத்தானே இந்த ஒரி கான்வர்சேஷன்ஸ்லேருந்து நீங்கள் விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அது அனாவசியமான அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம உள்ளே வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அனாவசியமாக நம்ம உள்ள அந்த மனோபாரத்தை எடுத்துக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு நம்ம ஏன் கொடுத்துக்கணும்? அதனால் அந்த ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸும் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு உங்களுக்கு எம்பவரிங்காக மோட்டிவேட்டிங்காக இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸில் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணி பாருங்கள். இப்படியாக நாம் இந்த கவலைப்படும் பழக்கம் இருந்தால் அதிலிருந்தும் நம்ம விடுதலை அடைவோம். உண்மையான மனதின் சுதந்திரத்தை நம்ம அனுபவம் செய்யலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமுதமலை இணையதள வானொலியில் உங்களுக்கான நேரத்தில் குழலோசை. தொடர்வது சிந்தனை துளிகள். பணிவுள்ள இதயத்தில்தான் பரமன் குடியிருப்பார். வணக்கம். ஒரே ஒரு நாற்காலியில் 2 பேர் உட்கார வேண்டும். 2 பேருமே நாற்காலியில் தானே உட்கார வேண்டும் என்று முந்திக் கொண்டு சென்றால் அது இசை நாற்காலி என்னும் போட்டியாக அல்லவா ஆகிவிடும். ஒரு நாற்காலியில் இருவர் ஒரே நேரத்தில் உட்காரவும் முடியாது. நீங்கள் முதலில் உட்காருங்கள் என்று நாம் அடுத்தவருக்கு விட்டுக் கொடுப்பதுதானே உயர்ந்த பண்பு. நாம் அவ்வாறு விட்டுக் கொடுத்தால் உடனேயே அவரும் பரவாயில்லை, நீங்கள் முதலில் உட்காருங்கள் என்று நமக்கு விட்டுக் கொடுப்பார் அல்லவா? அப்போது போட்டி என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. பணிவு உள்ளவர்கள் எப்போதும் சுயநலம் இல்லாதவர்களாகவே இருப்பார்கள். மற்றவர்கள் மீது அக்கறையும் கருணையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் முன்னேறுவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். அனைத்து துறைகளிலும் தலைமைத்துவத்தில் சிறந்து விளங்குபவர்கள் இவ்வாறு மற்றவர்களை முன்னேற வைத்து தாங்கள் பின்னணியில் முதுகெலும்பாக திகழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றவர்களும் முன்னேற வேண்டும் என்ற பொது நலமே இவர்களுக்கு பெயரையும் புகழையும் தானாக கொண்டு வருகிறது. நீங்கள் முதலில் என்று மற்றவர்களுக்கு வழிவிடும் உயர்ந்த பண்பு இவர்களிடம் வெளிப்படையாகவே தென்படுகிறது. மற்றவர்களுக்கு முதலில் விட்டுக் கொடுப்பது, மற்றவர்களுக்கு அஞ்சுவது அல்லது மற்றவர்களுக்கு அடிமையாக இருப்பது என்றும் கூட நம்மில் சிலர் நினைப்பதுண்டு. இது சரியல்ல. மரம் ஒன்று நிறைய கனிகளை தாங்கிக் கொண்டிருக்கும் காலங்களில் அனைவருக்கும் வளைந்து கொடுக்கிறது. பழங்களை பறிப்பவர்களும் சுலபமாக கிளையை வளைத்து பழங்களை பறித்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தன்மீது கல்லை எறிபவர்களுக்கும் கட்டையை வீசுபவர்களுக்கும் கூட பிரதிபலனாக மரமானது கனிகளைத்தான் கொடுக்கிறது. தனக்கு கீழே நிற்பவர்களுக்கு நிழலையும் வேறு கொடுக்கிறது. இதனால் மரம் ஒன்றும் குறைந்து போய் விடுவதில்லையே, உயர்ந்துதானே நிற்கிறது. சாதாரண மரம் எவ்வளவு பெரிய பண்பை நமக்கு உணர்த்துகிறது, எவ்வளவு பெரிய பாடத்தை நமக்கு புகட்டுகிறது. பேருந்தில் நாம் பிரயாணம் செய்கிறோம். வயதான ஒரு முதியவர் உட்கார இடமின்றி
தடுமாறியவாறே நின்று கொண்டிருக்கின்றார். அப்போது நமது இருக்கையை அவருக்கு விட்டு கொடுத்தால் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். மனம் குளிர்ந்து இதயபூர்வமாக நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்வார் அல்லவா? அவருடைய முகத்தில் தோன்றும் மலர்ச்சி நமக்கும் கூட திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. சிந்தனை துளி. மழை நீர் உயரமான மலைப்பகுதிகள் தேங்கி நிற்காது. தாழ்வான பள்ளங்களை நோக்கிதான் பாயும். பிறகு ஆறாக மாறி ஊருக்கெல்லாம் நன்மை பயக்கும். இந்த குழலோசை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுபவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கீதன் நடராஜா. நன்றி, வணக்கம்.